அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்ப ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீடான தனுசு ராசியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதி. ஒருவருக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் எந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/12/2025 முதல் 11/1/2026 வரை சுமார் 35 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்ட இந்த கும்பராசி அன்பர்கள் தைரியசாலிகள், துணிச்சல் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கட் அண்ட் ரைட்டாக செய்யக்கூடிய நபர்கள். தனக்கு சரின்னு பட்டதுன்னா அது சரி, தப்புன்னு பட்டதுன்னா தப்பு தாங்க. யாருக்காகவும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கவே மாட்டாங்க. தன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தவங்க. தொழில் ரீதியாக நிறைய விஷயத்தை அனுபவித்து இன்றைக்கி அந்த தொழிலில் நிறைய தேக்க நிலை, மந்த நிலை அப்படிங்கிறத நிறைய சந்திச்சாச்சுங்க. இந்த நிலையிலிருந்து எப்போ தான் மாறுங்க, என்னோடய பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எப்போ தான் கிடைக்குங்க, இந்த நஷ்டங்கள் இழப்புகள் இது எல்லாத்தையும் தவிர்க்க முடியாது, அந்த இடம் விட்டு இடம் மாறிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, என்னால் ஒரு இடத்துல நிறைய ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல சாதகமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை அல்லது மந்த நிலை, தொழிலில் இருந்த முடக்கங்கள், பண நஷ்டங்கள், பண இழப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கும். தொழிலில் நல்ல லாபம் சம்பாதிப்பீங்க. இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது மாறும். உங்களோட பிஸ்னஸை பிரான்ச்சை மாற்றணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும், புதுசாக ஒரு பிஸ்னஸை புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு தான் உங்களுடைய சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் தொட்டதை லாபகரமாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக லாபஸ்தானத்திலேருந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. வேலை ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில் நிறைய தடைகளை சந்திச்சாச்சுங்க. நிறைய நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன், திடீர்னு இந்த வேலையை இழந்துட்டேன், புதுசாக வேலை தேடிட்டு இருக்கேன், எல்லாமே ஓகேன்னு சொல்கிறாங்கண்ணே, கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றலாம், அதில் சம்பளம் ஜாஸ்தியாக கிடைக்கணும்னா இருக்கிற வேலையை ஏதாவது இழந்துருமோங்கிற பயத்தில் அடுத்த வேலைக்கு போகாமல் இருக்கிறேன். வேலை விஷயமா வெளியூரோ அல்லது வெளிநாடோ சில விஷயத்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு உண்டான உகந்த காலம் இதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும், அந்த வேலையில் நல்ல ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ப்ரொமோஷனோ ஒரு போனஸ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் இருக்குங்க. வெளியூர் வெளிநாடு சார்ந்த சில விஷயத்தில் முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இந்த நேரத்தில் வேலையில் நல்ல ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய சூழல், இந்த திருமணம் சார்ந்த சில விஷயங்கள், இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள் என்னோடய வாழ்க்கையில் கரெக்டான டைமில் நடக்கலை. ஏன்னா வயசுக்கு மீறின சில அனுபவங்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஏன்னா கரெக்டான காலகாலத்தில் நடந்திருந்தது அப்படின்னா அதையும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ இவ்வளோ வயசாயிடுச்சு, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இன்னும் அன்றைக்கி திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மக்கிட்ட குறை சொல்கிற மாதிரி ஆச்சு. ஏன்னா நம்மளுடைய அனுபவம் ரொம்ப ஜாஸ்திங்க. அந்த அனுபவத்துக்கு வயசுக்கு மீறின அனுபவமாக இருக்குது. ஸோ கரெக்டான டைமில் திருமணம் அப்படின்னு நடந்துருச்சுன்னா இருக்கக்கூடிய மீதி இருக்கிற காலகட்டங்கள் நல்லபடியாக ஒரு சூழலை கொண்டு போக முடியும். அப்படின்னா அந்த தடைகள் அப்படிங்கிறது விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது கூடிய விரைவில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும். ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ஒரு மேரேஜ் லெவலில் கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாகும். ஏன்னா தனக்கு ஒரு அமையக்கூடிய வாழ்க்கை சரியான விதத்தில் இல்லை, தானாக தேடிக்கிட்டு ஒரு வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்குறேங்க. அதுவுமே எனக்கு இழுபறியாகவே இருக்குது. இப்போ நடக்குமா அப்போ நடக்குமான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். அந்த மாதிரி நிகழ்வுகள் கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. விலகி சென்றவர்கள் கூட உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு சில யோகங்கள். ஏன்னா நம்பி நிறைய விஷயத்தை நான் ஏமாந்துட்டேங்க, ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம், இந்த இழப்புகள் இதுக்கு மேலே என்னால் சரி பண்ண முடியாது, இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது, நிறைய நம்பிக்கையோடு நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருந்தேன், அது எல்லாத்தையும் நம்பி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சம்னு எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க, பிரிந்த காதலர் ஒன்று சேருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்க போது கணவன் மனைவிகள் பிரிஞ்சவங்க கூட டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒன்று சேருவதற்கான சில சூழ்நிலை. ஏன்னா உங்களுடைய சூழ்நிலை என்னென்னு தெரிஞ்சு, உங்களுடைய பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சு, எதுக்காக நம்ம பிரிஞ்சோம் அப்படிங்கிற ஒரு காரணமே இல்லாமல் இன்றைக்கி பிரிஞ்சு செய்யாத தப்புக்கு இன்றைக்கி நிறைய பேர் தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அந்த நிலைகள் மாறும். பிரிந்த நபர்கள், பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவதற்கான யோக காலகட்டமாக இருக்க போதுங்க. நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண
நிறைய விஷயத்தை விட்டு கொடுத்து போயிருந்தேங்க. இன்றைக்கி வந்து எல்லாமே என்னை கையை மீறி போச்சு. என்னால் வாழவே விருப்பம் இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கலைங்க, நம்பிக்கையே போயிருச்சுங்க. இன்றைக்கி நம்பினவங்களாம் என்னை ஏமாத்துனதுனால நிறைய விஷயங்கள் எனக்கு இருந்தது எல்லாத்தையுமே நான் இழந்துட்டுருக்கிறேன். இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போன கேசஸ் கூட கண்டிப்பாக கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு நல்ல அந்யோன்யம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் உருவாகும். குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்கன்னா, இந்த குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனையினால் மற்றவங்க மத்தியில் நான் சந்தித்த அவமானங்கள் ரொம்ப ஜாஸ்திங்கன்னா, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னை வந்து குத்தி காட்டுற மாதிரியே சூழல் இருக்குது. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி இவ்வளோ வருஷம், இன்னுமா போய் நீ ஹாஸ்பிட்டல் பார்க்கல, இன்னுமா ட்ரீட்மெண்ட் எடுக்கல, பேசாமல் நீங்கள் ஐவிஎஃப் ட்ரை பண்ணலாம் இல்லையா, வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லும்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி ஒரு நிலை. இந்த நிலைகள் அப்படிங்கிறது மாறும். கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல நிகழ்வுகள், அதாவது குழந்தை சார்ந்த சில விஷயங்கள், நல்ல சுப தகவல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்து போகுது. மற்றவங்க விஷயத்தில் ஓகேங்க, ஒரு வீடு சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுனால உங்களால் எங்கே வாங்க முடியும், உங்களால் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி மற்றவங்க மத்தியில் நமக்கு நாளுக்கு நாள் நமக்கு இருக்கிற மரியாதையே குறைஞ்சி போச்சுங்கன்னா, சொல்கிறது மட்டும்தான் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வந்து எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சுங்க. இதுக்கு வெளியே இருக்கிறவங்க நம்ம மேலே இருந்த மரியாதையே போயிடுச்சு. நம்மளோட பேச்சுக்கு அங்கே வேல்யூ இல்லாத மாதிரி சூழ்நிலை. மற்றவங்களுக்காக வந்து உழைக்கும் போது அது பெருசாக தெரியலைங்க. நமக்காக ஒன்று உழைக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து முன்னேற்றிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் உழைச்சிட்ருக்கேன். ஆனால் எதுக்காக உழைச்சோமோ அந்த நிலையே மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக, யாருக்காக வந்து கஷ்டப்படுறோமோ அவங்களே நம்மளை புரிஞ்சிக்காத போது நம்ம எப்படிங்க இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரோம்னு சொல்லி எப்படியாவது சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக ஒரு கார் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகளுக்கு ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முதலீடுகள் லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். அதனால் பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி அடையும். வீடு கட்டக்கூடிய யோகமோ, இடம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குவதற்கான சில யோகங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் இது வரைக்கும் தன்னை எதிரியை பார்த்தவங்க கூட உங்களோட வந்து சேர்ந்து உங்களை நண்பர்களாக பார்க்கக்கூடிய, எந்த தவறுமே செய்யலைங்க, மற்றவங்க மத்தியில் ஏன் எனக்கு இந்த மரியாதை, இருந்த ஒரு மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து இதெல்லாம் இல்லாமல் போச்சு, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, ஏன் என்னை மட்டும் இந்த மாதிரி எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை. ஏன்னா தன்னுடைய கால சூழ்நிலை, இந்த கிரக அடைவுகள், இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்து இன்றைக்கி மற்றவங்க மத்தியில் நமக்கு இருந்த செல்வாக்கை சரிச்சிருச்சு. அந்த செல்வாக்கை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு விலகுங்க. ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குங்க. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கான திடீர்னு ஏதாவது ஒரு பாதிப்புகள், ஒரு விஷயம், ஒரு பாதிப்புகள், ஒரு பிரச்சனை தீருச்சுன்னா மறுபடியும் புதுசாக ஒரு பிரச்சனை வருது. ஒரு பாதிப்புகள் நீங்குச்சுன்னா அடுத்த பாதிப்புகள் வருதுங்க. அப்போ ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஓடல, ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் வந்துகிட்டே இருக்குது. நிம்மதியினால் வாழவே முடியலைங்க. எப்போ பார்த்தாலும் ஆரோக்கிய கெடுதல்கள், வீண் விரைய செலவுகள், குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கிறோம். நிம்மதியாக மற்றவங்க மாதிரி நானும் சகஜமாக வாழ முடியாத எங்கள் குடும்பத்தில் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய தொல்லைகள் அப்படிங்கிறது விலகாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நீங்குங்க. ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போது. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வி ரீதியாக நிறைய கல்வி மாற்றங்கள் அப்படிங்கிறது செய்வீங்க. பிடிச்ச துறையில் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள், அந்த துறையிலேயே சாதித்து காட்டக்கூடிய அளவுக்கு யோகம். அதே துறையில் படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. புதிய கல்வி கற்பதற்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகும். கடனை அடைப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், இந்த கடனால் நான் இன்றைக்கி பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் ரொம்ப ஜாஸ்திங்க. எப்போ தான் இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீருமோ, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைனா, இந்த கடனால இன்றைக்கி நான் மற்றவங்க என் மேலே வச்சுருந்த நம்பிக்கையவே மொத்தத்தை இழந்துட்டேங்க, நான் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், என்னோடய சூழ்நிலைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த கால சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறும். நிறைய நாளைக்கு முன்னாடி நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வருங்க. அதே மாதிரி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கொடுத்து வச்சிருந்த பணங்கள் கூட கரெக்டான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் கடன் வாங்கினது போக மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள் மாறப்போகுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.